தீவரை வலையொலி. தீவரை வலையொலிக்காக நீங்கள் வழங்கி வருகின்ற ஒத்துழைப்புக்கும் அன்புக்கும் நன்றிகள் நண்பர்களே. மேலும் பல சுவாரஸ்யமான காணொளிகளுக்கு தீவரை வலையொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உண்மையில் கிராம மக்களுடைய சமூக பொருளாதார கலை கலாச்சார பண்பாட்டு பாரம்பரியங்களை தாங்கி தீவரை வலையொலி சுவாரஸ்யமான காணொளிகளை உங்களுக்காக தருகிறது. வாருங்கள் காணொளிக்குள் அழைத்து செல்லுங்கள். இறைவன் அடையறதுக்கு எத்தனையோ வழிமுறைகள் இலக்கியங்களையும் புராணங்களையும் அந்த அடிப்படையில் தான் இந்த கதிராம கந்தனுக்கான இந்த கானக பாதையூடாக பாத யாத்திரை செல்கிற இந்த பயணத்தில் ஒவ்வொரு வருஷமும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இதிலே கலந்து கொள்கிறாங்க. பல சவால்களை கடந்து பல இடர்பாடுகளாக கடந்து அந்த முருகப்பெருமானுடைய பாதார விந்தங்களை காண வேண்டும் என்பதற்காக அணியாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் செல்வார்கள். இதே கானக பாதையினால் செல்கின்ற பொழுது பல்வேறு சவால்களை கடந்து செல்கின்ற மக்களுடைய குடியிருப்பு பகுதியில் அடைகின்ற பொழுது ஏராளமான சமூக நலம் விரும்புகளுடைய பல்வேறு உபசரிப்புகளை பெற்று செல்வார்கள். குறிப்பாக அன்னதானங்கள், தாக சாந்திகள், இப்படி ஏராளமான உதவி ஒத்தாசைகளுடன் இன மத பேதங்கள் இல்லாமல் அனைவரும் முருகப்பெருமானுடைய அடியார்களாக செல்கிறார்கள். இவ்வாறு செல்கின்ற பொழுது அந்த கதிராமக்கந்தனுடைய அந்த புனித பிரதேசத்துக்குள் நுழைகின்ற பொழுது இனம் புரியாத மகிழ்ச்சியும் இனம் புரியாத சந்தோஷமும் எல்லோருக்கும் பொங்குவதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்திருக்கிறோம். அந்த வகையில் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த பகுதியில் காணப்படுற இந்த பாலம் என்பது நடந்து செல்கிற மக்களுக்கு இந்த பாலத்தை கண்டாலே ஒரு புத்துணர்ச்சியாகவே இருக்கும். ஏனென்றால் 6-7 நாட்கள் கானக பாதையூடாக முருகா என்று அவனை காண்பதற்காக சென்ற மக்களுக்கு இந்த இடங்கள் என்பது கனவாக இருக்கும். அவை இந்த இடங்களை பார்க்கின்ற பொழுது ஒரு வித்தியாசமான உணர்வு ஏற்பட்டு அவர்களுக்குள்ளே இனம் புரியாத பக்தி உணர்வு மேலிடுவதை காணக்கூடியதாக இருக்கும். களைச்சி விழுந்து போன அடியார்கள் எல்லாம் ஒருக்கா போய் இந்த மாணிக்க கங்கையில் விழுந்து குளிக்கிற நேரத்தில் உண்மையில் இந்த 6-7 நாள் பட்டு வந்த கஷ்டங்களை எல்லாம் மெய் மறந்து போகிற மாதிரி நமக்கு புத்துணர்ச்சியை முருகப்பெருமான் தாரதன்றது என்ன உண்மைதான். அந்த கதிராமத்தில் இருக்கிற மற்றொரு சிறப்பு யானைகளை பார்க்கலாம். மிக அண்மையிலேயே வச்சு யானைகளை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஏராளமான மக்கள் இனமத மொழி பேதம் இல்லாமல் இந்த இடத்துல ஒன்று கூடி முருகப்பெருமானை தரிசிப்பதற்கான காட்சிகளையும் நாம் காணக்கூடியதாக இருந்துச்சு. நடந்து போன களைப்பில் உடனே போய் என்ன செஞ்சோம் என்றால் முருகப்பெருமானை தியானிச்சு கொண்டு போய் முடியெல்லாம் உறக்கிட்டு வந்து மாணிக்கங்கையில் அழகான ஒரு முருகு முளையிட்டு முருகப்பெருமான்கிட்ட மாணிக்க பைகளை கையளிக்கிறதுக்காக சென்றோம். எங்களை போல ஏராளமான மக்களும் இங்கே மாணிக்க பைகளை சுமந்து வந்து அந்த மாணிக்க பைகளை எல்லாம் பெருமானிட்ட கொடுப்பதை காணக்கூடிய மாணிக்க பை என்னும் காணிக்க பை என்னும் பலவாறு அளிக்கிறதை காணலாம். இது ஒரு கனவாக நீண்ட காலமாக இந்த பாத யாத்திரை செல்கின்ற மக்கள் அந்த மாணிக்க பையில காணிக்க பைகளை கொண்டு எம்பெருமானிட்ட சமர்ப்பிக்கிறது என்று காலங்காலமாக இருக்குவார் காண முடியாகும். கதிராம கந்தன் ஆலயத்தை பொறுத்தவரை இங்கே ஆலய அமைப்புன்றது ஒரு வித்தியாசமான அமைப்பு. எது எப்படியோ ஏராளமான சிங்கள மக்களும் அங்கே முருகப்பெருமானை தரிசித்த வண்ணம் இருந்தது காணக்கூடியதாக இருந்துச்சு. அந்த நாங்கள் போற இடங்கள் எல்லாம் குழுமியிருந்து மக்கள் ஏராளமாக முருகப்பெருமானுடைய நாமங்களை உச்சரித்த வண்ணம் வழிபட்டு கொண்டிருந்ததை காணக்கூடிய இருந்துச்சு. சிங்கள மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் ஆலயத்துக்கு வருகின்ற பொழுது வெண்ணற ஆலைகளை தான் அதிகமாக அணிந்திருவார்கள். இது ஒரு வித்தியாசமாகவும் பார்ப்பதற்கு அழகாகவும் இருக்கும். இப்போ நாங்கள் இந்த பார்க்குற இந்த காட்சியில் வந்து முருகப்பெருமானுடைய இந்த ஆலய உள்வளாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வளாகத்தில் நிறைவான வருடம் பல மாற்றங்கள் இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை காணக்கூடிய இருக்குது. இந்த வருஷமும் பல மாற்றங்களுடைய கதிராமக்கந்தனுடைய அந்த வளாகம் காணப்படுவதை எங்களால் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் முருகப்பெருமான உள்வீதி வந்து வலம் வந்து வணங்கிட்டு திரும்பவும் அடிக்கடி தலத்தை தரிசித்த வண்ணமே நாங்கள் இருந்தோம். இந்த கதிராமக்கந்தனுடைய வளாகத்தில் நாங்கள் தரிச்சிருக்கிற நேரத்தில் ஏராளமான காவடிகளை பொதுமக்கள் பக்தடியார்கள் எடுத்துக்கொண்டு போவதை காணக்கூடியதாக. இதில் வித்தியாசமான ஆட்ட முறைகளையும் அவர்கள் ஆடிக்கொண்டு போவதையும் காணக்கூடியதாக இருக்கும். அதில் நாங்கள் கதிராமக்கந்தனுடைய உள்வீதியை நாங்கள் தரிசிக்க சென்ற நேரத்தில் எமது கமராவில் பதிவாகின இந்த காவடி ஆட்டம் என்பது என்ன உண்மையில் என்ன கவர்ந்த ஒரு விஷயமா இருந்துச்சு. சிங்கள இளைஞர்கள் கூடியிருந்தது இந்த காவடி ஆட்டம்.
என்ன கலந்து வச்சுட்டு சத்தம் விடுது நான் காண பல்வேறு அழகழகான காட்சிகள்லாம் கேமராவில் பதிவு செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைச்சி. இப்போ இந்த மிகப்பெரிய யானை சுவாமியை சுமந்து வர இந்த யானையை குளிப்பாட்டி பெரஹராவுக்காக கொண்டு செல்கிற காட்சியையும் காணக்கூடிய இருந்துச்சு. இதை போல ஏராளமான யானைகள் இந்த பெரஹராவில் பங்கு கொண்டது. கடந்த ஆண்டு இந்த யானை பெரஹரா நிகழ்ச்சியின் போது யானை ஒன்று சற்று குழப்பமடைந்ததனால் ஏராளமான பொதுமக்கள் கலக்கமடைந்த சூழ்நிலையை நமக்கு செய்து கட்டிருக்கோம். இப்போ இந்த பெரஹராவிலையும் பல யானைகள் பங்கேற்பதை நான் இந்த விசேடமாக சொல்லணும். இப்போ ஒரு யானை குளிப்பாட்டப்பட்டு அந்த அலங்காரம் செய்வதற்காக இப்பொழுது ஆலய வளாகத்துக்குள்ள இந்த யானை அழைத்து செல்ல ஒரு காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மேலும் ஆலயத்தினோட முன்பகுதியில் 4க்கும் மேற்பட்ட யானைகள் அங்கே யானைகள் அழகாக நீராட்டப்பட்டு அலங்காரம் செய்வதற்காக கொண்டு வச்சிருந்த காட்சியையும் பார்க்கக்கூடிய இது பிடிய கொம்போட இந்த யானை இருந்தது. இது வந்திருந்த பக்தடியார்கள் ஏராளமானார்கள் இந்த படம் எடுத்தும் அதுக்கு இந்த யானையை கண்டு கழிச்சும் புழுமி இருந்ததை காணக்கூடிய இந்த யானைகளை உண்மையில் இந்த பிரம்மாண்டமான யானைகளை மனிதன் கட்டுப்படுத்துறது என்பதும் ஒரு அசாத்திய திறமை தான் சொல்கிறாங்க. ககாமக்கதை தரிசிச்சு பெரஹராவும் பார்த்துட்டு மறுநாள் நாங்கள் என்ன செஞ்சோம், செல்ல ககாமத்துக்கு போய் அழகான முழுகோட முழுகிட்டு எம்பெருமானிட்ட போய் அழகான பூசையிலே கலந்து கொண்டோம். அந்த இடத்துல அன்றைய நாளை நாங்கள் இந்த செல்ல கதிராமத்தில் கழிச்சிருந்தோம். செல்ல கதிராமம் உண்மையில் வழிபாடு ஆற்றுவதற்கு சிறந்தமாக இந்த இடத்துல இருந்து சற்று தொலைவில் செல்ற இந்த வள்ளிட குகை அதோட சில வள்ளி அம்மனுடைய ஆலயத்தில் இருக்கிற சில காட்சி அதாவது அருங்காட்சியத்தையும் நமக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த ஏராளமான மக்கள் அந்த பகுதிக்கு செல்வதில்லை என்ற குறைபாடு காணப்படுறது. அவை அந்த வள்ளி செல்லக்கராமம் சென்றிருந்தால் அந்த இடத்துக்கும் சென்று வர்றது நம்ம கட்டாயமாக இருக்கிறது. அதற்கு அடுத்த நாள் நாங்கள் என்ன செஞ்சோம், மலையேறதும் ஒரு மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறதால மலை ஏறி போகிறோம். மலையில் உண்மையில்
சிரமப்பட்டு நீண்ட தூரம் நடந்து வந்து மலையேறன்றது கொஞ்சம் இயலாமல் இருந்தாலும் முருகப்பெருமான தரிசிக்கணுமே என்ற அந்த ஆர்வத்தோடு அடியாரோடு சேர்ந்து அரோகராவணி எழுப்பியவனும் அந்த காலை வேளையில் ஏறினோம் கதிராமல் நோக்கி வழிநடுகிலும் பக்தி பாடல்கள் எங்களை உற்சாகப்படுத்தினது, அரோகரா உற்சாகப்படுத்தினது. மலையை நோக்கி பூர்ணத்தில் அங்கே ஐயாவினுடைய கருத்துரை நம்ம கமராவில் அழகாக பதிவு செய்யக்கூடிய வாய்ப்பும் இருந்துச்சு. விசேஷமாக மறக்க வேண்டாம் அடியார்களே. நான் ஒவ்வொருத்தையும் சொல்லுவேன். ஆனால் நான் இந்த முறை நான் அதிகாரிகளுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இதை கூறுகிறேன். அதிகாரிகள் மறக்க வேண்டாம். இந்த பழக்க பாட்டியை கொண்டு போய் உங்களை வீட்டில் வைத்தால் உங்களுக்கு கோடி நன்மையும் கோடி செல்வங்கள் வந்து சேரும். உங்களுடைய வியாபாரங்கள் வரணும், உங்களுடைய நோய்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். உங்களுடைய குழந்தையோட கல்வி செல்வங்கள் கிடைக்கும். உங்களுடைய உலகோசனம் எல்லாம் ஓகே இல்லாமல் கல்யாணம் கட்ட உலகப்பட்ட ஆசீர்வாதம் கிடைக்கும். எனவே அனைவரும் மறக்காமல் இந்த பழக்க பாட்டியை கொண்டு போய் உங்களுக்கு நோய் புரியும். மாற்றம் எத்தனை அதிகாரிகள் இந்த பழக்க பாட்டிருக்கிறாங்க. நான் எதுக்காக சொல்லல, நீங்க சொல்லல. இந்த முருகப்பெருமானுடைய சித்திரங்கள் யார் யாருக்கு கிடைக்கும் என்பதற்காக தான் நான் அப்படி சொல்றேன். முருகப்பெருமானுடைய சித்திரங்கள் யார் யாருக்கு கிடைக்கும் எல்லாமே இங்க இருக்கிற முருகப்பெருமான பக்தாதியாக இருக்கார். கேட்டால் வருஷத்துக்கு ஒரு மாதிரி தான் பாதையாக எனவே அந்த முருகப்பெருமான சித்திரம் யாராருக்கு கொடுக்கிறது என்பதை பார்ப்பதற்காக முருகனோட முன்னாள் ஐயாட கருத்துரையை கேட்டுட்டு பிறகு கமரா எடுத்துக்கொண்டு நான் மலை உச்சில போகிற நேரத்தில் மலையில் வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் பல நூற்றுக்கணக்கான அந்த அடியவர்கள் அந்த அவல்களை பிரட்டி அந்த வேல் இருக்கிற இடங்களில் தங்களோட வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கிறது. அங்கே பௌத்த விகாரிகளும் அந்த மலை உச்சியில் காணப்பட்டுச்சு. அந்த கதிராமக்கந்தனுடைய அந்த புனிதமான இந்த மலையிலே இந்த வேலை தரிசிப்பதற்காக காலங்காலமாக மக்கள் அங்கு செல்வார்கள். அதில் விசேடமாக அவல் பிரட்டி அந்த இடத்துல சுவாமியில அவலில் வந்து அந்த வேலை வந்து அபிஷேகம் அவலால் அபிஷேகம் செய்கிற ஒரு வழிபாட்டு முறையும் இந்த இடத்துல காணப்படுது. இதில் ஏராளமான மக்கள் நாங்கள் வந்து அவல் பிரட்டி இந்த இடத்துல எம்பெருமானுக்கு சமர்ப்பணம் செய்து வழிபடுகின்ற அற்புதமான வழிபாட்டு முறையையும் காணக்கூடியதாக இருந்தது.
குன்றுதோறும் குடியிருக்கின்ற குமரன் மலைகளை விரும்பி உரைகிறான். அதனால்தான் அவனை குறிஞ்சி குமரன் என்று கூட இலக்கியங்கள் சொல்கின்றன. சங்க காலத்திலே குறிஞ்சிநில கடவுளாக முருகவேல் பெருமான் சுட்டிக்காட்டப்படுகிறார். அந்த அடிப்படையில் இந்த ஏழுமலையிலிருந்து வளர்ச்சி இருக்கின்ற, அதாவது சுற்றி வர இருக்கின்ற இந்த இயற்கை சார்ந்த பகுதியை பார்க்கின்ற பொழுது ஒரு ரம்யமாக அழகாக காட்சியிருக்கின்ற பச்சை பசையில் என்ற அந்த இயற்கையினுடைய அந்த அழகை காணக்கூடியதாக இருக்கிறது. முருகப்பெருமான் இங்கிருந்து எல்லோரையும் அருள் பாலிப்பது போல அனைவர் வாழ்வில் இருக்கின்ற துன்பங்கள் எல்லாம் அகன்று இன்ப ஒளி வீசுவதற்கு எல்லாம் வல்ல கதிர்காமத்துறை வேலவன் அனைவருக்கும் அருள் பாலிக்க வேண்டும் என்று எல்லார் சார்பாகவும் நாங்கள் முருகவேல் பெருமானை பிரார்த்தித்துக் கொண்டதுடன் எமது கதிர்காம பயணத்தை நாங்கள் அந்த மலையிலே இருந்து இறங்கி வந்ததும் நிறைவு செய்யக்கூடிய சூழல் காணப்பட்டுச்சு. அடுத்து வரும் காணொளியிலே பெரகராவிலே பங்கெடுத்த அந்த கலை நிகழ்வு தொடர்பான காணொளி தொகுப்பையும் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி. மீண்டும் ஒரு காணொளி சந்திப்போம். அதுவரை வணக்கம் கூறுகிறேன். உங்கள் கனரூபன். நன்றி நண்பர்களே. நன்றி.